ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, நீங்கள் எல்லா தடைகளையும் மேற்கொள்வீர்கள். தியான வசனம் எரேமியா அதிகாரம் 31 வசனம் 3. ஆண்டவர் அவர்களுக்கு தொலையிலிருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறைவன் உங்களை அநாதி சிநேகத்தால் சிநேகித்து காருண்யத்தினால் தம் அண்டைக்கு இழுத்து கொண்டார். ஆம், எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவன் உங்களை நேசிக்கின்றார். அவரது கிருபை ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது. அமிழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளிலிருந்து இறைவன் உங்களை தூக்கி எடுப்பார். கடலில் பெருங்காற்று அடித்தபோது இயேசு படகை நோக்கி நடந்தார் என்ற விவிலியத்தில் வாசிக்கின்றோம். சீடர்கள் அவரை பார்த்து ஆவேசம் என்று சொல்லி அலறினார்கள். அதே போன்று நாமும் பயப்படும் சூழ்நிலைகளில் இயேசு நம்மிடம் வந்தாலும் அவரை காண இயலாமல் அவரை ஆவி என்று எண்ணி அதிகமாய் அச்சம் கொள்கின்றோம். இறைவனுடைய வார்த்தையாகிய விவிலியத்தை வாசிக்க இயலாத, வல்லமையை அனுபவித்து அறிய இயலாத நிலையில் நாம் காணப்படுகின்றோம். பெருங்காற்றின் மத்தியிலும் இயேசு தம் சீடர்களுடனே பேசி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்று கூறினார். அப்போது பேதுரு, அப்படியானால் இந்த பெருங்காற்றின் மத்தியில் நான் தண்ணீர் மேல் நடந்து உம்மிடம் வருவதற்கு கட்டளையிடும் என்று கூறினார். பேதுருவே, என்னிடம் வா என்று இயேசு கூறினார். இயேசுவின் மேல் கொண்ட அன்பின் காரணமாக அவர் தண்ணீர் மேல் நடந்தார். இயேசு உங்களையும் நேசிக்கின்றார், உங்களையும் சுமக்கின்றார், கொந்தளிக்கும் தண்ணீர் மேல் நடக்கச் செய்கின்றார். பேதுரு பெருங்காற்றை பார்த்தபோது அவர் கண்கள் இயேசுவை பார்க்காமல் விலகின. உடனே அவர் அமிழத் தொடங்கினார். ஆண்டவரிடம் உதவி கேட்டார். இயேசு தம் கரத்தை நீட்டி அவரை தூக்கினார். இயேசு உங்களுக்கு கொடுத்த வசனத்தை விசுவசியாமல் சுற்றியிருக்கும் உபத்திரவங்களை பார்த்து நீங்கள் அமிழ்ந்து போகத் தொடங்கும்போது அவர் தமது மாறாத கிருபையை காண்பிப்பார். அவர் உங்களை கடிந்து கொள்ளாமல் தூக்கி எடுத்து மீண்டும் தண்ணீர்கள் மேல் நடக்கச் செய்வார். கடவுளை முழு இருதயத்தோடு நம்புங்கள் என்று விவிலியம் கூறுகின்றது. அக்கரைக்குச் செல்லும்படி அவரை விசுவசித்து படகில் ஏறுங்கள். இயேசு எப்போதும் உங்களோடு கூட இருப்பார், உங்களை நேசிப்பார். இயேசு என்னை குற்றப்படுத்தினார் என்று ஒருபோதும் கூறாதிருங்கள். நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கின்றபடியினால் எல்லா சூழ்நிலையிலும் அவரையே நம்புங்கள். அமிழ்ந்து போகும் சூழ்நிலையிலிருந்து அவர் உங்களை தூக்கி எடுத்து தமது கிருபையை காண்பிப்பார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரம தகப்பனே, எனக்கு நீர் அளித்துள்ள நிபந்தனைகளற்ற அன்பினை அனுபவிப்பதற்கு உதவி செய்வதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேன். என்னுடைய இருதயத்தை திறந்து உமது கிருபையை அனுபவிக்க எனக்கு உதவும். அமிழ்ந்து போகாமல் என்னை நீர் தூக்கி எடுத்து எல்லா உபத்திரவங்களையும் மேற்கொள்ள எனக்கு உதவும். நீர் எனக்காக வைத்திருக்கின்ற சமாதானத்தையும் செழிப்பான ஆசீர்வாதங்களையும் நான் அனுபவிக்க அருள் புரியும். உம்முடைய ஆவியானவர் தாமே என்னோடு வந்து எல்லா தடைகளையும் நான் மேற்கொள்ளும்படி என்னை வழிநடத்துவாராக. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் வெற்றியின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் தி லார்ட்.